உலகத்தில் உள்ள யாருக்குமே புரியாத காரியம் இதுதான். தேவன் எதற்கு இம்மைக்குரிய காரியங்களை கொடுக்கிறதுக்கா? தேவன் இயேசு கிறிஸ்து எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறாரு? இன்னைக்கு ஜபங்கள் எல்லாம் எப்படி ஏறெடுக்கப்படுகிறது? ஜப குறிப்புகளை எல்லாம் பாருங்க. ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் ஒவ்வொரு உபவாச கூட்டம் என்று சொல்லுவார்களே, ஒவ்வொரு வீடுகளிலும் கூடுவார்களே ஜப கூட்டங்கள், அந்த கூட்டங்களில் உள்ள ஜப குறிப்புகளை பாருங்க, அத்தனையும் இம்மைக்குரிய காரியமா இருக்கும். ஆண்டவர் அதை சொல்றார், இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இது உலகத்தானுடையது, நீ உலகத்தான் அல்ல. ஆண்டவர் பிரிச்சிருக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களையே ரெண்டா பிரிச்சிருக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உலகத்தான், கிறிஸ்துவை விசுவாசித்து உலகத்தான் அல்லாதபடிக்கு பிரிக்கப்பட்டவன். இந்த இடமே புரியாது அநேகர்களுக்கு. நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்வார்கள். அல்ல, நீ கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனுஷன், நீ தேவனுடைய பிள்ளை அல்ல. நான் ஒரு சபையில் ஒழுக்கமாக இருக்கிறேன், நான் பக்திமானாக இருக்கிறேன், அநேக காரியங்களை நான் செய்கிறேன், உலக காரியங்கள் எவ்வளவோ நற்கிரியைகளை செய்கிறேன், சபையின் நற்கிரியைகளை நான் செய்கிறேன், எவ்வளவோ நான் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறேன். நீ உலகத்தான். நீ மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறாயா? நீ மறுபடி ஜனிப்பிக்கப்படவில்லை என்றால் நீ ஆவிக்குரிய ஜீவன் அல்ல, நீ மனுஷன். கிறிஸ்துவை நம்புகிற மனுஷன் அவன் உலகத்தான். அவன் இப்படித்தான் இருப்பான். உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றிற்கும் தான் பொறுப்பு எடுத்துக்கொள்வான். அது தேவனுடைய பொறுப்பு என்று அவன் நம்ப மாட்டான். அதே போல பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டியது தன்னுடைய பொறுப்பு என்று அவன் எடுத்துக்கொள்ளவே மாட்டான். பரலோகத்தை குறித்த சிந்தையே இருக்காது. பரலோகத்தை நான் ஆதாயப்படுத்தணும், பரலோக பொக்கிஷங்களை நான் பெற்றுக்கொள்ளணும், இந்த அற்பமான சரீரம் மகிமையின் சரீரமாக மாறணும், இது நித்திய ஜீவனுக்குரிய சரீரமாக மாறணும், எனக்கு பரலோகத்தின் முழுவதும் நான் பரலோகத்தில் ஒரு மேன்மையான ஒரு அந்தஸ்துக்கு நான் போகணும். இந்த சிந்தையே இருக்காது. இவர்கள் கிறிஸ்துவை நம்புகிறவங்க தான், ஆனா சிந்தை முழுவதும் உலகத்தின் மேலே இருக்கும். தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை, அதாவது பரலோகத்தை சுதந்திரிக்கிற வாழ்க்கையை அலட்சியம் பண்ணிட்டு, தேவன் தனக்கு எனக்கு கொடுக்காத ஒரு பொறுப்பை, உலக காரியங்களுக்கு நீ பொறுப்பெடுத்துக்கொள். இதான் பிசாசினுடைய காரியம். ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்ய மாட்டேன், ஆண்டவர் எதை செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரோ அதை நான் செய்ய மாட்டேன். நீ பரலோகத்தை சுதந்திரத்துக்கொள்னா அதை நான் சுதந்திரிக்க மாட்டேன். நீ பூலோகத்துக்காக நீ போராட வேண்டாம், அது உன்னுடைய பொறுப்பு இல்லை, என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னா நீங்க பொறுப்பெடுக்க வேண்டாம். நான் எனக்கு பொறுப்பெடுத்து என்னுடைய உலக வாழ்க்கையை நான் செம்மையாக மாற்றிக்கொள்ள முடியவே முடியாது. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திற்குள் பிரவேசிப்பானான், அவன் சஞ்சலமும் துக்கமும் வருத்தமும் பாடுகளும் போராட்டமும் நிறைந்தவனாக, அவன் ஒருபோதும் இளைப்பாறுதல் உள்ளவனாக இருக்கவே முடியாது. காரணம் என்ன? அது தேவன் எடுக்க வேண்டிய பொறுப்பு, அந்த பொறுப்பை நீ எடுக்கிறாய். உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பை நீ அலட்சியம் பண்ணிட்டு கொடுக்காத பொறுப்பை எடுத்துக்கொள்வதன் விளைவு இது. இது புரியல. இருக்கிற அநேக போதகர்களும் இதை சொல்லி கொடுக்கிறதும் இல்லை. உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுதா அப்படின்னா நீ ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண. ஆண்டவர் இப்படிலாம் வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்ல, அந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு நீ ஜெபம் பண்ணு, உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அல்ல, உன் பிரச்சனை தீராது, இன்னும் அதிகமாகும். இது கள்ள உபதேசம். கள்ள உபதேசம். உன் இம்மைக்குரிய காரியங்களுக்காக நீ கிறிஸ்துவை தேடு அப்படிங்கிறது கள்ள உபதேசம். நீ இம்மைக்குரிய காரியம் ஒன்றை நீ தேட வேண்டான்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். வசனம் அப்படிதான் சொல்லி இருக்கு. 30வது வசனத்துல, இவைகளை எல்லாம் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். கேளாமலும், நீங்க கேட்க வேண்டாம், அது உன்னுடைய பொறுப்பு அல்ல. நீ சந்தேகப்படவே வேண்டாம், அது என்னுடைய பொறுப்பு. என் பொறுப்பை ஏன் நீ சந்தேகப்படுற? இவைகளை எல்லாம் உலகத்தார் கேட்பாங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷர்களா இருந்து கிறிஸ்துவை நம்புகிறவங்க கேட்பாங்க. நீ உலகத்தான் அல்ல என்று கிறிஸ்துவால் பிரிக்கப்பட்டவனா? இதுதான் பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கு பிரிக்கப்பட்டவர்களே மிக குறைவு. எப்படி ஆண்டவர் ஜனத்தை, உலகத்தாரை, கிறிஸ்துவை நம்புகிறவர்களை ரெண்டா பிரிக்கிறார். இவர்கள் மனுஷர்கள், கிறிஸ்துவை நம்புகிற மனுஷர்கள். இவர்கள் கிறிஸ்துவினால், இவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஜீவன்கள் அல்ல. உயிர்ப்பிக்கப்பட்ட ஜீவன்கள்
அல்ல. இந்த இடம் புரியாம அப்படியே சிக்கி போயிருக்கிறாங்க. அது எப்படி? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவர் ரெண்டா பிரிக்கிறார்ல. ஒன்று, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனுஷர் அவங்க மாம்ச சிந்தையின்படி நடப்பாங்க. அவர்கள் பரலோகத்தை ஆதாயப்படுத்த மாட்டாங்க. பூலோகத்தை எதை ஆதாயப்படுத்த வேண்டாமோ அதை தேடிக்கொண்டிருப்பாங்க. இவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தும் மனுஷ சிந்தையில் இருக்கிற மனுஷர்கள். இவர்களுக்கு நிச்சயமாக நியாய தீர்ப்பு உண்டு. உலகத்திலும் அவர்கள் இளைப்பாறுதலோடு இருக்க முடியாது. இன்னொன்று, ஆண்டவர் பிரித்திருக்கிறார். எப்படி பிரிக்கிறாரு? ஆண்டவர் எப்படி பிரிக்கிறார்? கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களை நீங்கள் உலகத்தான் அல்ல என்று பிரிக்கிறார். அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறாரு. அவங்க வார்த்தையை நம்புகிறவங்க. அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 17வது அதிகாரத்தில் எப்படி அவர் பிரிக்கிறார் என்பதை அவர் சொல்லி காட்டுகிறார். யோவான் 17வது அதிகாரம் 14வது வசனத்தில், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். எல்லாரும் கிறிஸ்துவை நம்புகிறவங்க தான். அதுல சிலரை அவர் உலகத்தான் அல்ல என்று பிரிக்கிறாரு. எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவங்க வார்த்தையை நம்புகிறவங்க. உலகத்தில் இருந்து உலகத்தான் அல்ல என்று பிரிக்கக்கூடிய தேவ வார்த்தையை கிறிஸ்து கொடுக்கும் பொழுது அதை பற்றி கொண்டவங்க. அந்த வார்த்தையை நம்பி நான் உலகத்தான் அல்ல என்று விசுவாசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆகையால் உலகம் அவர்களை பகைத்தது. உலகம் பகைக்கும். உங்க சொந்தக்காரங்க பகைப்பாங்க. நீங்க மறுபடி ஜனிப்பிக்கப்பட்ட கிறிஸ்துவால் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவன்களாக மாறினால் உங்க சொந்த ஜனம் உங்களை பகைக்கும். உங்க சொந்த சபையார் உங்களை பகைப்பாங்க. உங்க குடும்பத்தார் உங்களை பகைப்பாங்க. ஏன் அப்படின்னா, நாங்க கிறிஸ்துவை விசுவாசித்து ஒரு மனுஷனாக வாழ்கிறோம், நீ கிறிஸ்துவை விசுவாசித்து நீ ஆவிக்குரிய ஜீவன் என்று சொல்லுகிறாயே, உலகத்தான் அல்ல நான் உன்னதத்தில் வாழ்கிறவன் என்று சொல்லுகிறாயே, அந்த பகை வரும். ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து பிரிக்கிறார். மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டீர்களே, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 1 அதிகாரம், யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 18வது வசனம், அவர் சித்தம் கொண்டு, இது அவருடைய பிரியம், தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். பாருங்க, சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்தார். நம்ம தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கும் போது மனுஷன், ஆனா தேவனுடைய வார்த்தையை கொண்டு பிறக்கும் போது ஆவியாக மாறுகிறோம், மறுபடி ஜனிப்பிக்கப்படுறோம். சத்திய வசனத்தினாலே அவர் நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அதே அடுத்து 1 பேதுரு 1 அதிகாரம் 24 23வது வசனத்திலிருந்து, 1 பேதுரு 1 அதிகாரம் 23வது வசனம், அழிவுள்ள வித்தினால் அல்ல எந்தெண்டைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. இதான் உலகத்திலிருந்து பிரிக்கிறார் ஆண்டவர். கிறிஸ்துவை நம்புகிற மனுஷர்கள் வேறு, கிறிஸ்துவை நம்பி ஆவிக்குரிய ஜீவன்களாக மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் வேறு. அழிவுள்ள வித்தினால் அல்ல. உங்க பிறப்பு, உங்க தகப்பன் தாய்க்கு நீங்க பிறந்திருக்கீங்களே பிறப்பு, அந்த பிறப்பு அழிவுள்ள வித்து. அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரம், வாழ்க்கை உனக்கு அழிவுள்ளது. இப்போ இன்னொருத்தருக்கு பிள்ளையா பிறக்க போறீங்க, தேவனுக்கு பிள்ளையாக பிறக்க போறீங்க. அழிவில்லாத ஜீவனும் எந்தெண்டைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, நீ மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட வேண்டும்.
நீ மறுபடியும் ஜனிப்பிக்கப்படவில்லை என்றால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டாய். யோவான் 3வது அதிகாரம், யோவான் 3வது அதிகாரம், இயேசு பிரதியுத்தரமாக 5வது வசனம், 3வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 5வது வசனம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நீ பிறந்தது அழிவுள்ள வித்து, அது மாம்சமாக இருக்கும், அது அழிந்து போகும். ஆனால் தேவனுக்கு நீ பிள்ளையாக பிறக்கிறது தேவ வார்த்தையை கொண்டு பிறக்கிறாய். தேவ வார்த்தையின் மேல் உள்ள நம்பிக்கை விசுவாசத்தினால் தேவனுக்கு பிள்ளையாக பிறக்கும் போது அவர் ஆவியாய் இருக்கிறது போல நீயும் ஆவியாக இருக்கிறாய். தேவனுக்கு பிறந்தவன் ஆவியாக இருக்கிறான். தேவனுக்கு பிறவாமல் மனுஷருக்கு பிறந்தவன் மனுஷனாக இருக்கிறான். கிறிஸ்துவை நம்புகிற மனுஷர்கள் வேறு, கிறிஸ்துவை நம்பி தேவனுடைய வார்த்தையினால் தேவனுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறவர்கள் ஆவிக்குரிய ஜீவன்கள், அவர்கள் ஆவிகள். இப்படித்தான் அவர் உலகத்துல இருந்து அவர் பிரிக்கிறார். இது எப்படி நடக்குது? எந்த வார்த்தை? தேவனுடைய அழிவில்லாத வித்து. அந்த வித்து என்ன சொல்லுது? தேவனுடைய வித்து எப்படி இருக்கிறது? அழிவில்லாத வித்து என்ன சொல்லுகிறது? கொலோசையர் 2வது அதிகாரம், கொலோசையர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11-12. கொலோசையர் 2:11-12. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால், கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரம், பௌதிக சரீரம் கிறிஸ்துவின் விருத்த சேதனத்தினால நீக்கப்பட்டிருக்கிறது. கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இங்க ஒரு மரணம் மனுஷனுக்கு சம்பவித்திருக்கு, இங்க ஒரு உயிர்த்தெழுதல் சம்பவித்திருக்கு. இதான் தேவனுடைய அழிவில்லாத வித்து. இந்த வித்தை நம்புகிறதுனால தான் நம்ம ஆவியாக மாறுகிறோம். இந்த தேவனுடைய வித்தை நம்புகிறதுனால நம்ம ஆவியாக மாறுகிறோம். என்ன சொல்றாரு? கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து மரிக்கும் பொழுது நாம் அனைவரும் கூட நம்முடைய பௌதிக சரீரம் அவரோட சிலுவையில் அறையப்பட்டு மரித்தோம். பௌதிகம் நீங்கியாச்சு, அடக்கம் பண்ணப்பட்டோம், முடிஞ்சு போச்சு. இப்போ கிறிஸ்து தேவனால் உயிரோடு எழுப்பப்படும் போது ஆவிக்குரிய ஜீவனில் அவர் எழுப்பப்படுகிறாரு, ஆவிக்குரிய சரீரத்தில் எழுப்பப்படுகிறாரு. அவரோடு கூட ஆவிக்குரிய ஜீவனாக ஆவிகளாக நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். இதை மறுபடி ஜனிப்பிக்கப்பட்ட ரகசியம். இது தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தின் மேல் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. இப்போ நான் தேவனுடைய பிள்ளை, நான் மனுஷன் அல்ல. இதை தைரியமா நான் சொல்ல முடியும். நான் தேவனுடைய பிள்ளை, ஆவியானவருக்கு பிள்ளை, நான் ஆவியாக இருக்கிறேன். மனுஷத்துவத்துக்கு அந்த மரணத்தில் நான் மரித்து தெய்வத்துவத்துக்கு தேவ சாயில் தேவ பிள்ளையாக அவரோடு கூட உயிர்த்தெழுந்த ஆவியாக இருக்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பதெல்லாம் ஆவியாக இருக்கும்.